தானே உலக நாட்டில் எத்தனை பேர் இப்படி ஒரு கியூவாக நடக்கிறாங்க. உலக நாடு எவ்வளோ சிறப்பாக வாழுது. இது கேவலம் ஒரு அடுத்த நாட்டில் வாழ்கிற பெட்ரோலுக்கு இப்படி கீழே நிறைய பேர் அந்த கேனுகளுக்கு எல்லாம் வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு போய்கொண்டிருக்காங்க. இப்போ இதை பாருங்கள், ஆண்கள் பெண்கள்னு சொல்லி எல்லாருமே வந்து இப்போ வரிசையில் நின்று தான் இந்த பெட்ரோலுக்கு எரிபொருளுக்காண்டி நீண்ட தூரம் வந்து வரிசையில் நிற்கிறத வந்து பார்க்கக்கூடியமாக இருக்குது. எல்லாருமே வந்து பாருங்கள் லைனில் நிற்கிறாங்க. இல்லை பாருங்கள், வளமையாக முதல்ல நடந்த மாதிரி இப்போ எல்லாம் வந்து தள்ளி கொண்டே பெட்ரோல் அடிக்கிற நிலைமை வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்குது. அதிகமான இந்த சன நெரிசல் வந்து ஏற்பட்டிருக்கு. இதில் பாருங்கள், வாகனங்கள் எல்லாமே வந்து இப்போ லைனில் நிற்கிறாங்க. எல்லாருமே பாருங்கள், முழுக்க எல்லாருமே லைனில் நிற்கிறாங்க. இந்த தூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு வந்து லைனில் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், நிறைய பேர் வந்து இப்போ லைனில் நின்று அந்த பெட்ரோலுக்காண்டி இவ்வளோ நேரமாக பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து லைனில் நிற்கிறாங்கன்னு சொல்லிப்பாங்க. இங்கே ஆமாம், ஐயோ இங்கே பாருங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம். மற்றும் ஒரு காலனி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் யாழ்ப்பாணம் கொக்குவில் யாழ்ப்பாணம் முழுமையான நகர பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாலை நேரத்திலேருந்து முழுமையாக வந்து பரபரப்பான சூழல் வந்து ஏற்பட்டிருக்குது. எல்லாருக்குமே தெரியும், உலக நாடுகளில் அதிகமாக நிறைய நாடுகளில் வந்து யுத்தம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. வேறு வெளிநாடுகளில் இருந்தால் எங்களுடைய நாட்டுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த பெட்ரோல் டீசல் இந்த எரிபொருள்கள் வந்து வாருது. ஆனால் இப்போ யுத்தம் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே வந்து சொன்ன ஒரு விடயம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய நாட்டுக்கும் வந்து இந்த பாதிப்புகள் எல்லாமே இருக்கும். எரிபொருள் வாரதிலையும் வந்து நிறைய தட்டுப்பாடுகள் வந்து ஏற்படும். நாங்கள் வந்து பழையபடி அந்த வரிசையில் நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாமே வரும் என்று சொல்லி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாள் 2 நாள் இல்லை, இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாண நகரம் எல்லா இடங்கள்லையுமே வந்து எரிபொருளுக்கு வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குது. மக்கள் எல்லாமே வந்து ஆட்டோ பைக்கில் வேலைக்கு போகிறவங்க போயிட்டு வாரவங்க எல்லாருமே வந்து இப்போ எரிபொருளுக்கு வந்து தட்டுப்பாடில் எரிபொருட்கள் இல்லாமல் வரிசையில் நின்று இந்த எரிபொருளை வந்து பெற்றுக்கொள்கிற நிகழ்வு வந்து இப்போ பார்க்கக்கூடிய இருக்குது. உண்மையிலே வந்து பார்க்க அவ்வளோ கவலையாக இருக்குது. இப்போ மறுபடியும் வந்து இந்த நிலை வந்து எங்களுக்கு வந்துட்டுதேன்னு சொல்லி இப்போ அவ்வளோ கவலையாக இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்குதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து காட்ட போகிறேன். இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொக்குவில் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் இவ்வளோ பேர் வந்து லைனில் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். அதிகமான இந்த சன நெரிசல் வந்து ஏற்பட்டிருக்கு. இதில் பாருங்கள், வாகனங்கள் எல்லாமே வந்து இப்போ லைனில் நிற்கிறாங்க. எல்லாருமே யாரும் அங்கேருந்து ஆட்டோ எல்லாமே வந்து இந்த பக்கம் வந்து லைனில் நிற்கிறாங்க. ஆட்டோ வேனுன்னு சொல்லி இங்கே பாருங்கள், இந்த எரிபொருள் நிரப்புற நிலையத்துக்கு முன்பாக வந்து பாருங்கள் இவ்வளோ பேர் வந்து லைனில் நிற்கிறாங்கன்னு சொல்லி இங்கே பாருங்க, முழுக்க எல்லாருமே லைனில் நிற்கிறாங்க. இங்கே பாருங்க, எல்லாருமே வந்து ஐயா இடைக்க வர என்ன சரி இன்றைக்கு இல்லை பாருங்க, வளமையாக முதல்ல நடந்த மாதிரி இப்போ எல்லாம் வந்து தள்ளி கொண்டே பெட்ரோல் அடிக்கிற நிலைமை வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்குது. இங்கே பாருங்க, ஆமாம் இங்கே பாருங்க, பைக் ஆட்டோ வேனுன்னு சொல்லி எல்லாருமே வந்து லைனில் நிற்கிறாங்க. இதை பாருங்க எவ்வளோ பேர் வந்து லைனில் நிற்கிறாங்கன்னு பாருங்க. அப்படியே பாருங்க, முழுக்க எல்லாருமே லைனில் நிற்கிறாங்க. ஆட்டோ ஒரு பக்கம் நிற்கிது, ஆட்டோவும் வேனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நிற்கிது. பைக்கில் நிற்கிறாங்க எல்லாமே வந்து ஒரு பக்கத்தில் நிற்கிறாங்க. பாருங்க, பழைய நிலைமைக்கு வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே இன்னொரு கியூ வந்துருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து இந்த எரிபொருளை நம்பித்தான் வந்து பாருங்க, லைனை பாருங்கள் இவ்வளோ நிற்கிறாங்க. இதனால் இந்த வீதிகள்லையும் வந்து கொஞ்சம் ரபிக் ஆகிட்டுது. இந்த நிலைமை வந்து பார்க்கக்கூடியமா இருக்குது. இதான் இப்போ நிலைமை யாழ்ப்பாணத்தில் எல்லா இடங்கள்லையுமே வந்து இதுதான் வந்து இப்போ நிலைமையாக வந்து போய்கொண்டிருக்கு. பாருங்கள் எவ்வளோ பேர் லைனில் நிற்கிறாங்கன்னு சொல்லி அதில் வந்து வீடியோவில் வந்து காட்டுன்னு பாருங்கள். நீண்ட தூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வந்து லைனில் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், நிறைய பேர் வந்து இப்போ லைனில் நின்று அந்த பெட்ரோலுக்காண்டி இவ்வளோ நேரமாக தெரிஞ்சு மதியம் பின்னிடும் மாலை நேரம் ஒரு 3 மணி 4 மணியிலிருந்து
லைன்லாம் நிற்கிறாங்க. இங்கே பாருங்க இவ்வளோ தூரத்துக்கு நிற்கிறாங்கன்னு பாருங்க. பல கிலோமீட்டர் தூரங்களுக்கு லைன்லாம் நிற்கிறாங்க. இங்கே பாருங்க ஒரு முடிவில்லாமல் அப்படியே போய்கொண்டே இருக்குது. இங்கே பாருங்க இங்கே வரைக்கும் நிற்கிறாங்க. அதாவது கொக்குவில் இதில் பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது. இந்த அந்த அளவுக்கு வந்து மக்கள் பாருங்கள் இவ்வளோ பேர் லைனில் நிற்கிறான்னு பாருங்கள். அடுக்கடுக்காக அப்படியே நீண்ட தூரம் எனக்கு தெரிஞ்சு இப்போ 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அதிகமாக வந்து இப்படியே லைன்லாம் நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள் நிறைய பேர் அந்த கேனுகளுக்கு எல்லாம் வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு போய்கொண்டிருக்காங்க. இப்போ இதை பாருங்கள் ஆண்கள் பெண்கள்னு சொல்லி எல்லாருமே வந்து இப்போ வரிசையில் நின்று தான் இந்த பெட்ரோலுக்கு எரிபொருளுக்காண்டி நீண்ட தூரம் வந்து வரிசையில் நிற்கிறத வந்து பார்க்கக்கூடியமாக இருக்குது. இங்கே பாருங்கள் இதை பெட்ரோல் சீட்டுக்கிட்ட வந்துட்டேன். இப்போ இதை பாருங்கள் இனி வீதியை வந்து இப்போ ரஃபிகா போயின்னு சொல்லிச்சுன்னா அதில் ஆட்டோ எல்லாம் வந்து குறுக்க விட்டு நிற்கிறாங்க. என்ன நடக்க போகணும்னு தெரியலை. இது மற்ற பக்கம் இங்கே பாருங்க மற்ற பக்கத்தில் வந்து ஆட்டோ அந்த கார்கள் எல்லாமே வந்து பாருங்கள் இப்போ வரிசையெல்லாம் நிற்கிறாங்க. முழுக்க எல்லாம் வரிசையெல்லாம் நிற்கிறாங்க. மற்ற பெட்ரோல் ஸ்டேஷன் தெரியலை. இங்கே பாருங்கள் முழுக்க இது வந்து எல்லாருக்குமே தெரியும். எப்னா அதை தாண்டி இப்படியே நாங்கள் அடுத்ததாக அதில் ஒரு இன்னொரு பெட்ரோல் செட் இருக்குது. அங்கேயும் என்னமே தெரியலை. அங்கே பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு கூட தெரியலை. நாங்கள் போனால் தான் தெரியும். பார்ப்போம் என்னமே இருக்குன்னு பார்ப்போம். இங்கேயும் பாருங்கள் இங்கே வந்து இருக்கிற பெட்ரோல் வந்து கொடுக்கணும்னு நிற்கிறாங்க. இல்லை பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்ட்டு சொல்லி ரஃபிக்காக இருக்குன்னு சொல்லி இங்கே பாருங்கள் பெட்ரோல் செட் முழுக்க வந்து ஆக்கெல்லாம் நிற்கிறாங்க. ஓகே நாங்கள் இப்போ நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா மருதனாமடம் இந்த எரிபொருள் நிரப்புற நிலையத்தில் முன்னால் வந்து நிற்கிறோம். இப்போ இந்த இடத்துலையும் பாருங்கள் முழுமையாக வந்து மக்கள் கூட்டம் பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி இல்லை பாருங்கள். அதை தாண்டி இப்போ பெட்ரோல் வந்துருக்குன்னு சொல்லியிருக்கேன். எரிபொருள் வந்து வந்துருக்குது. இந்த டேங்க் வந்து வந்துருக்குது. அப்படி இந்த மக்கள் நிறைய பேர் இப்போ லைன்லாம் நிற்கிறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் எல்லாருமே வந்து பாருங்கள் லைனில் நிற்கிறாங்க. இல்லை பாருங்கள் இல்லை பவுசர் வந்து வந்துருக்குது. அப்படியே இந்த வேலை லைனில் நிற்கிறாங்க எல்லோரும். இந்த இடம் இங்கே எல்லா இடமே வந்து சரியான லைனில் நாக்கள்லாம் நிற்கிறாங்க. இங்கே பாருங்க இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பெரிய ஒரு லைன் ஒன்று நிற்குது. இங்கே பக்கம் ஒரு லைன் ஒன்று நிற்குது. கிட்டத்தட்ட நிறைய தூரத்துக்கு வந்து நிற்கிறாங்க. இங்கே பக்கம் வந்து நிறைய தூரம் நிற்கிறாங்க. இதை பாருங்கள் காட்டுறேன். அப்பா அம்மா நிறைய தூரத்துக்கு நிற்கிறாங்க. உண்மையா அவங்க பாருங்க எவ்வளோ தூரத்தில் நிற்கிறாங்கன்னு சொல்லி. ரெண்டு பக்கத்துலேயும் இந்தியாவில் இங்கே இந்த பக்கத்தில் ஒரு லைன் ஒன்று அப்படியே போய்கொண்டு இருக்குது. கிட்டத்தட்ட இந்த பக்கத்தில் ஒரு 500-600 பேர்கிட்ட நிற்கிறாங்க. இந்த பக்கத்தில் பாருங்கள் இது வந்து மற்ற சைட். அதாவது இந்த மருதனாமடம் சந்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இந்த சந்தியில் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். இங்கே பாருங்கள் இங்கே பக்கத்தில் ஒரு புதுசாக ஒரு லைன் ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மருதனாமடம் பல்லப்ப வைரவர் அடி மருதனாமடம் சந்தி. இப்போ நிறைய பேருக்கு தெரியும். இந்த இடம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பாருங்கள் இதில் ஆட்டோ பைக் எல்லாமே வந்து லைனில் நிற்கிறாங்க. இதில் இந்த மருதனாமடம் பல்லப்ப வைரவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதை பாருங்கள் ஆமா என்னண்டு அப்போ என்ன நினைக்கிறீங்களா? இப்போ திருப்பி லைனில் நிற்க வேண்டிய போதா? அப்படியான நிலையை உருவாக்கினது வந்தோன்னா நம்ம நாட்டு அரசாங்க செயல்படுற ஆக்கள்ற நிலப்பாட்டால் தான் இப்படியான ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழ்கிறோம். அண்ணே உலக நாட்டில் எத்தனை பேர் இப்படி ஒரு கீழே நடக்கிறாங்க. உலக நாடு எவ்வளோ சிறப்பாக வாழுது. இது கேவலம் ஒரு அடுத்த நாட்டில் வாழ்கிற பெட்ரோலுக்கு இப்படி கீழே நிற்கிறோம்.
காரை தூப்பணும் பண்ண மூஞ்சியால் எங்கட நாட்டு ஜனாதிபதி நிறைய நம்ம எங்களை வீடியோ எடுக்க வேண்டாம். மக்கள் தங்கட ஆதங்கத்தை வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, பாருங்க இவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி வளமையாக நாங்கள் பார்க்குற மாதிரியே இருக்குது. இப்போ இரண்டாவது தடவை இந்த வருடத்தில் வந்து இரண்டாவது தடவையாக வந்து இந்த எரிபொருளுக்கான இந்த வரிசை இல்லை பாருங்கள். இல்லை போலீஸ் எல்லாம் நிற்கிறாங்க இல்லை அந்த ரபிக்கா அது ரெண்டா எல்லாம் வந்து ரோட்டில் வந்து விட்டுட்டு நிற்கிறாங்க. அதனால் வந்து இப்போ போலீஸ் வந்து பாதுகாப்பு இல்லை பாருங்க எல்லாம் வந்து கொஞ்சம் ரபிக்காகுது. இந்த இடத்துல வந்துங்க கொஞ்சம் பெட்ரோல் வந்து கொஞ்சம் தட்டுப்பாடுன்னு சொல்லி சொன்னோன்னே நிறைய பேர் அடிபட்டு கேனுகளுக்கு போதுலுக்கு எல்லாம் வாங்குறதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க எல்லாருமே வந்து அடிபட்டு இந்த பெட்ரோலுக்கு இங்கே வந்து டேங்கில் வந்து பெட்ரோல் அடிச்சு நிற்கிறாங்க. நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுன்னாகம் எரிபொருள் நிரப்ப நிலையம்லாம் நிற்கிறோம். இதில் பாருங்கள் இங்கேயும் வந்து முழுக்க மக்கள் எல்லாமே வந்து லைனில் நிற்கிறாங்க. பாருங்கள் எல்லா இடங்கள்லையுமே வந்து இதே நிலைமை தான் வந்து ஏற்பட்டிருக்குது. முழுக்க மக்கள் எல்லாமே வந்து லைனில் ஒரு நிற்கிற ஒரு நிலைமை தான் இன்றைய நாள் முழுவதுமாக வந்து மாலை நேரத்தில் இருந்து இந்த எரிபொருளுக்கான ஒரு தட்டுப்பாடு வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்குது. ஓகே, நாங்கள் இப்போ சுன்னாத்துக்கு வந்துட்டோம். இப்போ சுன்னாகம் இதில் பாருங்கள் கொமர்ஷியல் பேங்க் இருக்குது. இந்த கொமர்ஷியல் பேங்க்கு பக்கத்துலேயே வந்து 2 பெட்ரோல் செட் இருக்குது. இதில் பாருங்கள் இதில் பவுசர்லாம் வந்து இப்போ போகுது. இந்த இடம் முழுக்கமே வந்து இப்போ ரபிக் ஆகிட்டு இங்கெல்லாம் பாருங்கள் வாகனங்கள் எல்லாமே அப்படியே லைனில் நிற்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து க்ரௌட் ஆகிட்டுது இந்த பெட்ரோல் தட்டுப்பாடால். இங்கே பாருங்கள் முழுக்க இந்த பெட்ரோலுக்கு இங்கே பக்கமெல்லாம் லைனில் நிற்கிறபடியாக வீதி அதிகமாக வந்து நெரிசலுக்குள்ளாகிட்டுது. இதில் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து லைனில் நிற்கிறாங்கன்னு சொல்லிப்பாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் லைனில் நிற்கிறான்னு சொல்லி. பெட்ரோல் செட் எல்லாமே வந்து சரியான சன நெரிசலாக இருக்குது. எல்லாருமே லைனில் நிற்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. பாருங்கள் இது வந்து சுன்னாகம் நகர பகுதிக்குள்ளே இருக்கிற 2 பெட்ரோல் செட்டுகள் எல்லாமே வந்து இப்போ பெட்ரோல் இல்லாமல் இப்போ இதில் ஒரு பவுசர் ஒன்று வந்திருக்குது. இப்போ தான் வந்திருக்குது. இனித்தான் வந்து இந்த பெட்ரோல் நிலப்பரங்களை வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். பாருங்க போலீஸ் எல்லாம் நிற்கிறாங்க. ரபிக் போலீஸ் எல்லாம் வந்து இந்த கட்டுப்படுத்துறதுக்காண்டி இதில் நிற்கிறாங்க. இப்போ நாங்கள் இங்கே பக்கம் போய் பார்க்கலாம், என்ன மாதிரி நிலவரம்னு பார்க்கலாம். இங்கே வந்து காட்டுறேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் இவ்வளோ பேர் லைனில் நிற்கிறான்னு பாருங்கள். இங்கே வரையும் ஒரு பல நீளமான தூரத்துக்கு வந்து அப்படியே லைனில் நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள் எல்லாம். ஆமாம், ஐயோ இங்கே பாருங்கள் எந்த கடவுளே, இப்படித்தான் இருக்குது இப்போ நிலைமை. யாழ்ப்பாணத்தில் பெரும்பாலான இடங்களில் வந்து இப்படித்தான் இருக்குது. யாழ்ப்பாணம் கொக்குவில், யாழ்ப்பாண நகரப்பகுதி, சுன்னாகம், மருதநாமடம் இப்படியான எல்லா இடங்கள்லையும் வந்து எரிபொருளுக்கு வந்து தட்டுப்பாடு ஏற்படுத்தப்பட்டிருக்குது. நீங்கள் அந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்களே. இதுதான் வந்து இப்போ இருக்கிற வந்து நிலவரங்கள். இனி நாளைக்கு என்ன மாதிரி இதெல்லாம் வந்து சோல்வ் பண்ணுவாங்களா, இல்லாட்டி எரிபொருட்களை வந்து எல்லா நிரப்பு நிலையங்களுக்கும் வருமா, இல்லை நாளைக்கும் வந்து மக்கள் நிறைய எல்லாருமே வந்து லைனில் நிற்க போகிறாங்களா என்றதை வந்து தெரியலை. இப்போ உலக நாடுகளுக்கு இடையில் இந்த யுத்தங்கள் நடக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே நேற்றைக்கு முந்தைய நாட்களில் இருந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க எரிபொருளுக்கு வந்து தட்டுப்பாடு வரும் என்ற ஒரு பீதியை வந்து கிளப்பி விட்டதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே வந்து இப்போ லைனில் நிற்கிறாங்களான்னு கூட தெரியாமல் இருக்குது. ஆனாலும் வந்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு வந்து பெட்ரோல் வரையில்லை. நேற்றிலிருந்து நேற்றுக்கு இன்றைக்கும் வரையில. இன்றைக்கு இரவு பொழுதுலாம் வந்து இந்த எரிபொருட்கள் வந்திருக்குது. இனி என்னென்ன நிலைமை நாளைக்கு என்ன மாதிரி நடக்கும், நீ போக வந்து அந்த உலக நாடுகளில் நடக்கின்ற யுத்தங்கள் காரணமாக நடக்கின்ற விளைவுகளினால் வந்து இங்காலயம் வந்து எரிபொருட்கள் வந்து தடைப்படுமான்றதை வந்து பொறுத்து தான் பார்க்கணும்.
பாப்போம் நாளைக்கு என்ன மாதிரி நிலவரம் நாளைக்கு வந்து அப்டேட் பண்ணுறோம். இப்போ இந்த காணொளி பற்றிய கருத்துக்களை வந்து நீங்கள் வந்து குமரில் வந்து சொல்லுங்கள். இன்னொரு அழகான இன்னொரு காணொளி வாயிலாக வந்து சந்திக்கிறேன். ஓகே, பாய்.